ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்குமே காரணமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்கள் தான். இந்த கிரகநிலைகள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத வைத்து தான் பலன்கள் அப்படின்றது கணக்கிடப்படுது. ஸோ ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான். ஏன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை இந்த கிரகங்கள் மட்டுமே கணிக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்கள், அதாவது ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா கும்பராசி தாங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. பொதுவாக தொழில் அதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்த உடனே பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது இந்த டைமில் அப்படின்னா மெதுவாக தான் இருக்கும். மெதுவான முன்னேற்றம் நிச்சயம் இருக்குது, ஆனால் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எதையுமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்றத மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நடக்கிறது நல்லதாக இருந்தாலுமே கூட அது லேட்டாக தான் இருக்கும். செலவுகள் பார்த்தீங்கன்னா வரவை விட உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே திண்டாட வேண்டி இருக்கும். நிதி நிலைமை பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன செலவுகள் இருக்குது, எவ்வளோ வருது அப்படின்றத கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கல்வியில் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுங்க. கூடுதலாக நேரம் எடுத்து படிங்க. கடினமாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் விரும்பிய பலனை அடைய முடியுமே தவிர எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தவறான ஒன்று தான். ஸோ இந்த டைமில் அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தானது தான். வருமான ஆதாரங்களானது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரதில் சிக்கல்களை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது உங்களுடைய பணம் சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சிக்கி இருக்கிற பணத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஜூலையினுடைய இறுதி காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. நல்ல உறவுகளை எல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு நிலைகளில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உறவுகளை தவறாக நினைக்கிறதோ அவங்களுக்கான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் போகிறதோ இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவில் உங்களுக்கு மிகப்பெரிய பிளவுகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கையில் இந்த டைமில் நிம்மதி மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொருளாதார வசதியில் உங்களுக்கு குறைவுகள் அப்படின்னு எதுவும் இருக்காது. ஆனால் வரவை விட செலவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வரவே இருக்காது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய வழிகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலை இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த மந்த் எண்டு அப்படிங்கும் போது அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி கிடைச்சிடும். ஸோ வருமானம் கிடைக்காது அப்படின்றது கிடையாது. அந்த வருமானம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா வரதை விட கூடுதலாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே அதை உங்களால் சரி கட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய வழிகளையும் அது எப்படிலாம் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்ற முயற்சிகளையும் கட்டாயமாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களே இந்த டைமில் புதுசாக எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்க்காதீங்க. அதெல்லாம் எதுவும் ஈடுபட வேணாம். என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அது தெரிஞ்சு அதை சரி பண்ணி உடல்நிலை சீராக ஆரம்பிக்கும். ஸோ இறுதியில் இதெல்லாமே நடக்கும். குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசித்து பேச வேணும். அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது நல்லதாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுப்பாங்க. ஸோ பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கலாம்.
புதுசாக வேலைக்கு எதுவும் முயற்சி செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு ஜாபுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க எல்லாமே உங்களுடைய ஆர்வத்தை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பதிலானது இருக்க போகுது. ஸோ நல்ல முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி அப்படி இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதில் தான் இருக்குது. வேலையில் இருக்கக்கூடியவங்க அலுவலக சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். ஒரு சிலருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சலுகைகள் அப்படின்றது கிடைக்கும். எந்த துறையில் வேண்டுமானாலும் சரி, நீங்கள் எதில் போகிறீங்களோ அதில் உங்களுக்கு சலுகைகள் அப்படின்றது உறுதியாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. மேலும் இந்த டைமில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட வியாபாரம் எப்போதும் போல் நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ சிறப்பான அளவுக்கு நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நிறைய கிடைக்கணும், இந்த டைமில் லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகிறது கிடையாது. கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான் வந்து கொடுத்துருக்கு. போட்டிகளையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கடுமையாக தாங்க பாடுபடணும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எளிமையாக வந்து கிடைக்கக்கூடியது கிடையவே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அதிகமான முயற்சிகளை வந்து எடுக்கணும். அதாவது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு இப்போ வேலையே இல்லை, வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய முழுமையான முயற்சிகள் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். கட்டாயமாக அந்த டைமில் அதற்கான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க. ஸோ யார் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன படி நீங்கள் ஏற்றம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்குமே உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைத்தாலுமே கூட இந்த டைமில் அதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய முயற்சியாக தான் இருக்கும். மேலும் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியாச்சு, புதிய முயற்சிகள் எதையுமே வந்து செய்யாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளுக்குரிய ஏற்ற காலகட்டம் இது இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை முழுமையாக வந்து கைவிட்டுருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் காலங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜூலையினுடைய இறுதி நாட்களானது உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வகையான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதே போல் ஒரு சில நேரங்களில் நிறைய பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து உருவாகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறாரு. சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புகள் குறையிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இறை வழிபாட்டில் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியினுடைய இறுதியை நீங்கள் நெருங்கிட்டீங்க. இனியெல்லாம் நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். உங்களுடைய தசாபுத்திகள் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். தசாபுத்தி சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிரகத்தால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது நிகழாமல் கூட போகலாம். ஸோ கிரகநிலைகள் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே முழுக்க காரணமாக இருக்குது. மறக்காமல் இந்த டைமில் உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கான தசாபுத்திகளை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. அதன்படி என்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பிரகாசமாக்கி கொடுக்கும். மாதம் வரக்கூடிய கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமாக அந்த மாற்றங்களை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாட்களும் கூட கும்பராசி நேயர்களுக்கு அந்த அளவு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சனி பார்த்திங்கன்னா பாத சனியாக இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. பொருளாதார இழப்புகள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படும். ஸோ கவனமாகவே இருந்துக்கோங்க. இந்த டைமில் புதுசாக எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாதீங்க. புதுசாக முதலீடுகள் செய்யக்கூடாது. திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிரச்சனைகள் எல்லாமே கடந்து வரத்துக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பொறுமையோடு வந்து இருங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது. சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்கிறத காட்டிலும் நீங்கள் ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் தினந்தோறும் உங்களுடைய வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடுகள் செய்யுங்க. கருணை உள்ளத்தோடு நீங்கள் வந்து நடந்துக்கோங்க.
இது மாதிரி நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.